ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம எலும்பு சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் 400 கிராம் எலும்பு எடுத்திருக்கேன். தேவையான பொருள்லாம் எடுத்திருக்கேன். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதுக்கு ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் கல்பாசி சேர்த்துருக்கேன், லைட்டாக சோம்பு சேர்த்துருக்கேன். நல்லா வெடிய விட்டுக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயத்துலேயே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு இதில் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதுவும் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் போல் புதினா மல்லி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் சேர்த்திங்கன்னா தான் அதோட ஃப்ளேவர் அதில் நல்லா இறங்கும், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எலும்பை சேர்த்துக்கலாம். இந்த எலும்பு கூடவே 2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். அதை ஒரு பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். நீ குக்கரை மூடி வச்சு ஒரு 6லேருந்து 8 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். விட்டு எடுத்துக்கலாம். விசில் முடிஞ்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.